ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிக இரும்பு சத்தும் ரொம்பவே சுவையும் மணமாக இருக்கக்கூடிய முருங்கை ஈர்க்கை ரசம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஆரோக்கியமான ரசம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரசம் செய்யும் போதே வீடெல்லாம் மணக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரசம். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதிக புளி இந்த ரசத்துக்கு சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து முருங்கை ஈர்க்கை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ முருங்கைக்கீரை வாங்கினாலும் இந்த ரசம் செஞ்சு பார்த்துடுங்க. இப்போ இந்த முருங்கை ஈர்க்கையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வெந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு இடிக்கல் வச்சு இது போல் லேசாக இடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க சாறு நம்மளுக்கு ரசத்தில் நல்லா ஈஸியாக இறங்கி வரும். லேசாக இடித்து விட்டுக்குங்க, ரொம்பவும் இடிக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ இடிச்சிட்ட பிறகு இதை எடுத்து ஒரு சாஸ்பேனில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வைங்க. அதில் இந்த இடித்த முருங்கை ஈர்க்கையை சேர்த்துக்கலாம். இதில் 2 பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 3 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் இந்த ஈர்க்கையில் இருக்க சாறு இந்த ரசத்தில் இறங்கி வரும். இது கொதித்து வரத்துக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வெடித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி மட்டும் தனியாக எடுத்து இப்போ ஒரு மத்து இல்லை மேஷர் வச்சு இது போல் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் தோலோடவும் சேர்க்கலாம், தோலை எடுத்துட்டும் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் 1 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து மசிச்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியை நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதனால் இப்போ வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக இதை மசாலாவோட கலந்து விட்டிங்கனாலே போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த புளி கொதித்து வரட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். இப்போ இந்த முருங்கை ஈர்க்கையை நீங்கள் இந்த ரச தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் இந்த முருங்கை ஈர்க்கையோடவே சேர்த்தும் இந்த ரசம் செய்யலாம், இருந்தாலும் அதிகமாக இது போல் குச்சி குச்சியாக இருக்கும், அதனால் எடுத்துடலாம். நான் இந்த ரசத்தில் கொஞ்சமாக இந்த முருங்கை ஈர்க்கையை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கை இருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சேர்த்துட்ட பிறகு நீங்கள் இந்த ரசத்தை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி நல்லா தாராளமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, வீடே மணக்கும். இந்த ரசம் செய்யும் போது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியான ரசம் இது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.